ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சார்ந்து ஆட்சன்ஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்னிங்ஸ் பேஜ் ரிலேட்டடாக வந்திருக்கு, அதாவது ஹோம் பேஜ் ரிலேட்டடாக வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஆட்சன்ஸில் வந்து நிறைய நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, யூடியூப் சார்ந்து வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேஜ் வந்து ஷோ பண்ணிச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ இப்போ அது பழைய பேஜாக ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பேசிக்காக இது ஒரு அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்சன்ஸ் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி ஏர்னிங்ஸ் பேஜ்லாம் ஷோ பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது யூடியூப்ல மட்டும் தான் மேஜராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சன்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே பேஜ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதை நினச்சி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நியூவாக கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஓல்டு ஆட்சன்ஸாக இருக்கட்டும், ஓவரால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த ஹோம் பேஜ் தான் ஷோ பண்ணும். நீங்கள் ஒன்லி வந்து யூடியூப் சேனல் தான் ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த டெய்லி வீக்கு மந்த்துங்கிற மாதிரி அந்த அனலிட்டிக்ஸ்லாம் பெருசாக தேவைப்படாது. மந்த்லி ஒன் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கும், இம்பார்ட்டனானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட்ஸ்க்கான செக்ஷனுக்குள்ளே தனியாக போய் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் யூடியூப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆட்சன்ஸ் வச்சிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த நியூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு, எதுவும் இஷ்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து குயிக்காக அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். மற்றபடி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு செக் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டெய்லி வீக்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், அதிலேயே பார்த்துக்கலாம். அப்டேட் குறித்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதா தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி தேவைன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மேலே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.